ரெகுலராக காமிக்காத டிசைன்ஸ் தான். ரிங்ஸ் தானே நம்ம எப்பவும் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். ரெகுலராக பார்க்காத டிசைன்ஸு ஒரே சேம் பேட்டர்ன்ல இருந்து 4லும் 6லும் 8லும் 10லும் 12லும் நீங்கள் வாங்கிக்கலாம். அழகாக இருக்குது. வெயிட் போட்டு பார்க்கலாமா? நான் சும்மா கெஸ் பண்ணி சொல்கிறேன் 4 கிராம்னு. எவ்வளோ வெயிட் வரும்னு பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. சைடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கு. வெயிட் பாருங்கள் 1 கிராம் மாதிரி எல்லாம் வரும். இந்த மாதிரிலாம் எடுத்தால் உங்களுக்கு 10% இந்த மாதிரி பீஸ் வாங்கிக்கலாம். வேற லெவல் கலெக்ஷன். இந்த ஒரு ஆரம் பாருங்க. இது வெட்டிங்காக நம்ம யூஸ் பண்ணுற பர்பஸ் தான் மெயினாக. எனக்கு கொஞ்சம் ஹெவியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஹெவினா அவ்வளோ ஹெவி இல்லை. இது பார்த்தா நார்மல் ஐட்டத்தில் நம்ம ரெகுலராக எடுக்கிற மாதிரி இப்போ நார்மலாக நம்ம எடுத்துகிட்டே இருப்பில்ல இந்த பாம்பே டைப் அந்த மாதிரிலே இந்த சைஸ் எடுக்கணும் அப்படின்னா 10 பவுன் வரும். ஆனால் இந்த ஒரு பீஸ் பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு சைஸ் இருக்குது பாருங்கள். இந்த பேடில் ஆக்சுவலாக அது வைக்க முடியாது. இந்த மாதிரி ஆரமெல்லாம் வைக்கிற அளவுக்கு பேடு நம்மக்கிட்ட இல்லை. ஜஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள். அந்த டாலரே பாருங்க ரொம்ப கிராண்டா இருக்கும். டாலர் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காமிச்ச பீஸ்ல வந்து டாலர் வந்து ஹெவியா இருந்துச்சு. இந்த பீஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் காமிச்சேன்னு நினைக்கிறேன், தெரியல. ரொம்ப ஃபினிஷிங் சூப்பரா இருக்கு. இந்த பாருங்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் இந்த பீஸ். மற்ற பீஸ் எல்லாத்தோடையும் இந்த பீஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவான கிளிட்டரிங் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்கு. இதுல ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுவும் வந்து லெங்த் வைக்க முடியாது. இப்போ இந்த அளவுக்கு நம்ம நெக்கோட அளவுக்கு வச்சேன்னா இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஹாய், மேட்டுப்பாளையம் நவரத்ன ஜுவல்லர்ஸ். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் மிக்சடு கலெக்ஷன் பார்க்கலாம். ரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஜென்ஸ் ரிங்கு, லேடிஸ் ரிங்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரெகுலராக காமிக்காத டிசைன்ஸ் தான். ரிங்ஸ் தானே நம்ம எப்பவும் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். ரெகுலராக பார்க்காத டிசைன்ஸு லேடிஸ் ரிங்கில். அப்புறம் வந்து கொலுசு இருக்குது. ஜஸ்ட் 4 கிராம்லேருந்து நம்மக்கிட்ட 2 கிராம்லேருந்து கொலுசு இருக்குது. உங்களுக்கு தெரியும். வீடியோஸ் பார்க்காதவங்க சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். நிறைய டிசைன்ஸ் போட்டிருப்பேன் நம்ம. இதெல்லாம் ரெகுலராக இருந்துட்டு இருக்கிற டிசைன்ஸ் தான். இது ஒரு டைம் சிலப்போ 2 நாள் ஏதாவது ஒரு டிலே முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருக்கலாம். ஆனால் கூட ரெகுலராக இருக்கும். 2 கிராம் 2.5 கிராம் கொலுசு எல்லாமே டெய்லி வேர் பண்ணுற மாதிரி. ஓகே, கொலுசப்போ டெய்லி வேர் 2 கிராமுக்கு போட முடியும்னா ஒரு 3 கிராம் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் டெய்லி வேர் போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெஃப்யூஸ் பண்ணாமல் இருந்தால் சரி. 2 கிராமும் ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் பார்த்து நல்லா கேர் பண்ணணும். அப்புறம் ஆரம் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் பெரிய ஆரம், பெரிய டைப் ஆரம். இப்போ வெட்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஒரு 3 பவுன் 4-5 பவுன் வர மாதிரி கொஞ்சம் பெரிய டைப் ஆரவும் வந்திருக்கு. நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறுபடியும் சென்னை மேட்ருக்கு வரலாம். சென்னை மேட்ரு மேக்ஸிமம் இந்த மாதம் எண்டுன்னு நம்ம சொல்கிறேன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா வேலை எல்லாமே முக்கால்வாசி முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஆனால் கூட அந்த ஃபினிஷிங் ஒர்க்கு அந்த மாதிரின்னு கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஏன்னா பர்ச்சேஸ் கூட முடிஞ்சிருச்சு. நான் இப்போ 2 வீடியோவில் கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருக்குது. பர்ச்சேஸ் கூட எனக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு சின்ன ஒரு பர்ச்சேஸ் மட்டும்தான் இருக்குது எனக்கு சென்னைக்காக. மற்றபடிக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்புறம் வேறு என்ன அங்கே ஸ்டாஃப்ஸும் நிறைய தேவை இருக்குது. நமக்கு ஒரு 20க்கு மேலே ஸ்டாஃப்ஸ் தேவை இருக்கும். அப்போ சேல்ஸு, எக்ஸ்பீரியன்ஸு, நான் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அப்புறம் அக்கௌண்டண்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒரு மினிமம் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்புறம் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேலரி பேஸ் பார்த்துச்சு அப்படின்னா சேல்ஸுக்கு வந்து ஜஸ்ட்டு 15,000. ஓகே, நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்குது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா 15,000. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அபவ் 25 அபவ் வரும். ப்ளஸ் கமிஷனெல்லாம் நிறைய இருக்கும். நம்மளோட ஷாப்போட ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா மற்ற ஷாப்பை வச்சு கம்பேர் பண்ணும்போது கமிஷன் பேஸ் ஜாஸ்தி இருக்கும். ஓகே, நீங்கள் இப்போ சிம்பிளாக சொன்னால் ஒரு எப்படி போனாலும் ஒரு 20,000 மினிமம் 15லேருந்து 25 வரைக்கும் 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் மட்டும் கிடைக்கும். மற்ற ஷாப்பிலெல்லாம் அப்படி கிடைக்குமான்னு தெரியல. நம்ம ஷாப்பில் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது உங்களுக்கு உள்ளே வரும்போது தெரியும். அப்போ இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நான் மெயில் ஐடியெல்லாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி இப்போ அர்ஜென்ட்டாக யாராவது காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னா
நீங்கள் நம்மளோட லேண்ட்லைன் நம்பருக்கு கூப்பிட்டுட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லலாம். நம்ம அதை கலெக்ட் பண்ணிவிட்டு சென்னையிலே இன்டர்வியூ வைப்பேன். இன்டர்வியூவில் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நம்ம இன்டர்வியூ வைப்போம் சென்னையில் 25th. அப்போ அதில் நீங்கள் அட்டென்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுலேருந்து யார் செட் ஆகுது அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். மொத்தமாக 20 மெம்பர் வேணும். அதில் அக்கௌண்டன்ட் 2 பேர் வேணும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனேஜர் ஒரு ஆள் வேணும். மினிமம் சொல்கிறேன் 5 years எக்ஸ்பீரியன்ஸ்டு. அது வந்து டேலண்டடாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இருக்குல்ல நல்லா நிறைய பண்ண முடியும் அவங்களால. ஆனால் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கும். அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம இருக்கும் நிறைய. அந்த மாதிரி சான்சஸ் இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கும், டேலண்ட் இருக்கிறவங்க. அந்த மாதிரி மேனேஜர்ஸ் தான் நமக்கு வேணும். சும்மா ஒரு பேருக்கு ஒரு மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டுக்காக சொல்லலை, புரியுதா? ஏன்னா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அந்த அளவுக்கு டேலண்டாக இருக்கிற மாதிரி. என்னன்னா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், எனக்கு வேண்டியது இப்போ ஒரு மேனேஜராக இருந்து எனக்கு வேண்டியது உங்களால் பண்ணித்தர முடியும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்னால் பண்ணித்தர முடியும். ஓகே, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே சேலரிங்கிற பிக்சரை விட்டுருங்க. உங்களால் எவ்வளோ பண்ண முடியும் அதுக்கு மேலே நான் உங்களுக்காக பண்ணி கொடுப்பேன். அந்த மாதிரி அந்த பிக்சரு மேனேஜருங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு சொல்கிறேன். அப்புறம் வெல்கம் கேர்ள் தேவை இருக்குது. சேல்ஸுக்கு கேர்ள்ஸும் தேவை இருக்குது. கேர்ள்ஸும் ஜென்ஸு 2 பேரும் நமக்கு தேவை இருக்குது. ஓகே, 2 பேரும் தேவை இருக்குது. ஓகே, இதை பற்றியே பேசி டைம் வேஸ்ட் பண்ணல. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் வந்து வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சிருச்சு. ஆன்லைன் காண்டாக்ட் ஏதாவது பண்ணணும், ஆன்லைன் உங்களுக்கு ஏதாவது பொருள் எடுத்து ஆகணும் அப்படின்னா நம்ம கீழே கொடுத்துருக்குற அந்த லேண்ட்லைன் நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க. ஆன்லைன் எல்லாமே நான் ஃப்ரெஷ்ஷாக புது நம்பர் எல்லாம் உங்களுக்கு தரேன். ஓகே, பழைய நம்பரே முதல்ல இருந்த நம்பரே தரலாம். இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஆள் கம்மியாக இருக்குது நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அடிக்கடி லீவு அது இது ஒவ்வொரு உடம்பு சரியில்லாமல் அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தர் லீவுங்க எல்லாமே நம்மளால கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல. அதனால தான் லேண்ட்லைன் நம்பர் வருது. அதுவும் லேண்ட்லைன் எதுக்கு கொடுத்துருக்குன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருச்சுன்னா நீங்கள் கூப்பிடும்போது கண்டிப்பாக மிஸ் ஆகும். அவங்க அப்போ ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் அந்த கால் அட்டென்ட் பண்ணுவான். லேண்ட்லைன் கண்டிப்பாக ஒரு ஆள் அட்டென்ட் பண்ணி ஆகணும், மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போதைக்கு லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக சென்னை ஷாப்பை ஓப்பன் ஆகுறது ஃபுல்லாக பிக்சர் எல்லாமே கிளியர் ஆகும், ஃபுல் கிளாரிட்டி ஆகும். உங்களுக்கு ஒரு கால் கூட மிஸ் ஆகாது. உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு டயல் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக கடையிலேருந்து இருக்கு மேம் கூப்பிட்டேங்கிற மாதிரி கண்டிப்பாக கால் வரும். ஓகே, அந்த அளவுக்கு நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணுவேன். இப்போதைக்கு கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஷாப்பை விசிட் பண்ண இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கு எப்போதுமே. அப்புறம் சென்னை ஷாப்பு வந்து நீங்கள் சென்னையில் ஒரு ஷாப் அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஷாப்பு, அவ்வளோ வெரைட்டி நம்ம கொண்டு வந்திருப்பா. வேற லெவல் கலெக்ஷன். ஏன்னா சென்னைக்கு வரும்போது எனக்கு தெரியும் அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருக்குங்கிறது ஒரு ஐடியா நமக்கு இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை எக்ஸைட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எக்ஸைட்டட் ஆகும் நீங்கள். அந்த அளவுக்கு கலெக்ஷன் அங்கே இருக்கும். எல்லாமே டிஃப்ரெண்ட் லைட் வெயிட் கலெக்ஷன். மற்ற ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கலாம், ஆனால் அதவே வந்து எங்கேயும் நீங்கள் இது வரைக்கும் பார்க்க முடியாத அளவுக்கு லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் வரும். இப்போ வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக ஷுவராக ஓப்பன் ஆகும். ஏன்னா வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. நான் சொல்கிறேன் இல்லை, நானே கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்குது. என்னடா இது லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கும் நிறைய கோல் செட்டிங் எல்லாம் இருக்குது, டார்கெட் இருக்குது. அடுத்த ஸ்டெப்பு நம்ம போயிட்டே இருக்கணுங்கிற மாதிரி. அப்போ அதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்துட்டதுக்கு டிலே ஆகுறதுனால நானும் கொஞ்சம் டென்ஷனில் தான் இருக்குது. ஆனால் சரியாயிடும். ஒவ்வொன்றும் நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவல்ல. எது நடந்தாலும் நடக்கிறது நமக்கு ஏதோ நல்லதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு நம்ம போக வேண்டியது தான். எல்லாமே கிளியர் ஆகும். ஓகே, நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு என்னங்கிறது பார்க்கலாம். ஹலோ, திஸ் இஸ் முனிஷா. நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம். நாங்கள் ஆக்சுவலாக வந்து 2 ஜுவல் தான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஆனால் எங்கள் கலெக்ஷன் ரொம்ப பிடிச்சதுனால நாங்கள் ஃபுல்லாக செட்டாகவே எடுத்துட்டோம். அண்ட் தென் வந்து ஒரு டைமண்ட் ரிங்குமே நாங்கள் எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நௌஷிக் ப்ரோ வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பேஷன்ஸாக இருந்து எங்களுக்கு ஒரு 2-3 hours வந்து எல்லா கலெக்ஷன் காட்டி அதுக்கு மிஸ்மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு நவரத்னா. தேங்க்யூ. ஹாய், என் பேர் வந்து கமலினி. நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து நவரத்னா ஜுவல்லரிக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நாங்கள் இப்போ வரது செகண்ட் டைம். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்டட் வாங்கியிருந்தோம், அது ரொம்பவே நல்லா இருந்ததுனால இப்போ செகண்ட் டைம் வந்து நிறையா திங்ஸஸ்லாம் வாங்கியிருக்கோம். நெக்லஸ், அப்புறம் வந்து பிரேஸ்லெட், இந்த மாதிரி திங்ஸ்லாம் நிறைய வாங்கியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த தடவை வந்து வெயிட்லெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்து நீங்களும் வந்து விசிட் பண்ணி வாங்கி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ. வணக்கம், நான் சத்யா, கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நவரத்னா ஜுவல்லர்ஸ் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தேன் யூடியூப் சேனலில். நான் பார்த்துட்டே இருந்தேன். அவங்க போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி, அங்கே இல்லாத கடையே இல்லை, அங்கே நிறையவே இருக்குது, இருந்தாலும் இங்கே வந்து பார்க்கலான்னு வந்து பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸு
அப்புறம் ரொம்பவே பார்வையாக நல்லா இருக்குது. இந்த ரேட்டுக்கு எடுக்க முடியுமான்னு டவுட்டில் தான் வந்தேன். ஒரு பொருளுக்கு 2 பொருளாகவே எடுத்துட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி சொல்லியே ஆகணும். ரொம்ப சூப்பராக கஸ்டமர் சர்வீஸ் இருந்தது. ரொம்ப வேணுங்கிறது எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நான் ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நம்ம வீடியோ வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, ரெட் கலரில் தெரியுதில்ல, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே டச் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துட்டு இந்த ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனும் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதை பார்த்துக்கோங்க. இதில் நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு இது ஃபுல்லாக நம்மளோட வீடியோஸ் தான். இதில் ஒரு 1000க்கு மேலேயும் நம்ம வீடியோஸ் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸு வீடியோஸுன்னு நிறைய இதில் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் உள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் நம்ம புதுசு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டிசைன் பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக பாக்ஸ் வந்து டபுள் பாக்ஸு, ட்ரிபிள் பாக்ஸ் என்னமோ ஒரு 3 பாக்ஸு சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். சூப்பரான பேட்டர்ன். ஒரு சான்ஸும் இல்லை கட் ஆகுறதுக்கு. டெய்லி வேர் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, வெயிட்டும் வருது. வெயிட் அதுக்கு தகுந்த மாதிரி வருது. அது வெயிட்னால சொல்லல டெய்லி வேர்னு. ரொம்ப நாள் போட்டுக்கலாம். ஒரு டேமேஜும் ஆகாத ஒரு டிசைன் தான் இது. நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக 2 பீஸு. ஓகே, 2 கொலுசு தான் இது. ஓகே, நான் இப்படி ஜாயின் பண்ணி வச்சுருக்கு. 2 கொலுசு அப்படின்னா ஒரு ஜோடி கொலுசு. ஓகே, இதோட வெயிட் பாருங்கள், 12 கிராம் வருது. இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னா 12%, 13% தான் வரும். கரெக்டாக ஒரு 12 கிராம் கொலுசு எடுக்கும்போது 78,400 வரும். உங்களுக்கு 78,400 வரும். ரொம்ப கெட்டியாக இருக்கும். இது ஒரு வேற லெவல் கலெக்ஷன் பாருங்க. ஏன்னா ரெகுலர் யூஸ் கொலுசுனா இது பெஸ்ட். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கெட்டியாகவும் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், டெய்லி வேர் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படின்னா 5 வருஷம் போட்டாலும் ஒன்றும் ஆகாது. இழுக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அது நம்ம எப்பவும் சொல்கிற ஒரு வேடு தான், இழுக்காமல் பார்க்கணுன்னு. அப்புறம் இந்த ஒரு கொலுசு பாருங்கள். நார்மல் டெல்லி செயின், நம்ம செயின் எல்லாம் போடுவோம்ல, அதே சேம் பேட்டர்னில் கொலுசு மாதிரி பண்ணியிருக்கு. ஓகே, இது வந்து இப்படி ஒரு ரெண்டு சைடில். ஓகே, இந்த மாதிரி ஒரு சைடில் வந்து இந்த கொக்கி, இந்த சைடிலும் இந்த கொக்கி வரும். ஓகே, ஒரு ஜோடி. ஓகே, இதோட வெயிட் வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோன்னா ஜஸ்ட்டு 3,820 தான் வருது. ஓகே, 3 கிராம் 800 மில்லின்னு வைங்க. ஜஸ்ட் ஒரு 4 கிராம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 26,800 வரும். 4 கிராம் வரும்போது 14% வரும். இந்த 1.5 பவுனுக்கு எடுக்கும்போது 12க்கு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் கொலுசு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பீஸ் பாருங்க. இது வந்து பருந்து அப்படின்னு சொல்லுவேன் இந்த செயினோட பேர். இதுவும் நல்லா இருக்கும். கொக்கியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கும், நீட்டாக இருக்கும். கொலுசு டிசைன் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. உங்களுக்கு தெரியும், 2 கிராம் 3 கிராம்லேருந்தே நிறைய கொலுசு கலெக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. பால் வந்த மாதிரி எல்லாம். அது ரெகுலராக காமிக்கிறதுனால அந்த பீஸ் நாங்கள் எடுக்கலை. இப்போ வந்து பீசஸ் மட்டும்தான் காமிக்குது. எல்லாமே பிளெயினாக இருக்கும். பிளெயினில் வந்து டிஃப்ரெண்ட் வெயிட்டில் இருக்கும். இந்த பீஸு பாருங்கள். இதுவும் சூப்பர். இதான் இந்த பீஸ் வெயிட் போடலை. இந்த பருந்துன்னு சொன்ன டிசைன் வெயிட் பாருங்கள். ஜஸ்ட் 8 கிராம் தான் வருது. நல்லா கெட்டியாக இருக்கும். ஆனால் பருந்தோடையும் இதோடையும் உங்களுக்கு இனியும் சேஃப்டி வந்து இந்த நம்ம 1.5 பவுனுக்கு காமிச்ச அந்த டிசைன் வெயிட்டு நீங்கள் 8 கிராம் 6 கிராம் 4 கிராம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த டிசைன் தான் உங்களுக்கு எப்போதும் சேஃபு. இந்த மேலே இருக்கிற டிசைன், இந்த கீழே இருக்கிற டிசைனோட. அப்போ இதுக்கு இது அப்படின்னா இது ஓகே, பிரச்சனை இல்லை. டிசைனும் வேணும்ல, 1-2 டிசைன் மட்டும் வச்சு காமிக்க முடியாதுல்லன்னு சொல்லிட்டு தான் இந்த பேட்டர்னும் வச்சிருக்கு. இதுவும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கெட்டியாக தான் இருக்குது, நெருக்கமாக இருக்கும், பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனால் கூட ஒன்றை வச்சு கம்பேர் பண்ணும்போது அது இதை விட பெஸ்ட்டுங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ இதுவும் பார்த்துக்கோங்க. இதில் கொக்கி இப்படி வரும். லெங்த் எல்லாமே உங்களுக்கு 10, 10.5 அந்த மாதிரி வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும் பேட்டர்ன். அழகாக இருக்குங்க. காலைல ஒரு கொலுசு போடக்கூடாதுன்னெல்லாம் சொல்லுவாங்க ஒருத்தர். ஆனால் கொலுசு எல்லாம் போடலாம். கோல்டெல்லாம் நமக்கு போடுறதுக்கு தானே எல்லாமே இருக்குது உலகத்தில். போட்டு விட வேண்டியதுதான், ஒன்றும் பிரச்சனை. நல்லா இருக்கும். காலையில் ஒரு கொலுசு வந்தாலே காலோட அந்த ஸ்டைலே மாறும். ஒரு ரிச்சாக இருக்கும். காலில் ஒரு கொலுசு வந்துச்சுனாலே ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் கொலுசு விரும்புகிறாங்க. நிறைய பேர் கொலுசுன்னே கிட்டே வந்துட்டே இருக்கு. அப்புறம் இந்த பீஸ் வந்து இதுவும் 4 கிராம் நம்ம பார்த்த பீஸு.
இதுவும் அதே வெயிட் தான் நினைக்கிறேன். 4 கிராம். சேம் பேட்டர்ன் தான், ஒரு சின்ன வெயிட் டிஃப்ரென்ஸ் வருது பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் 4 கிராம். இதுதானே நம்ம போடுவோம், அதனால தான் இப்படி காமிக்கிறேன் உங்களுக்கு. யாரோ ஒரு டைம் டவுட்ஸ் கேட்டிருந்தேன், இது 2 பீஸா 2 சேர்ந்தா நீங்கள் வெயிட் சொல்கிறேன் அப்படின்னா, 2 சேர்ந்து தான் ஒரு பெயருக்கு வந்து உங்களுக்கு இந்த வெயிட் வரும். ஓகே, இப்படி இருக்கும். இதில் முத்து தொங்க விடலாம் அப்படின்னா தொங்க விடலாம், கீழே இங்கே கீழே 2-3 முத்து வேணால் தொங்க விடலாம், அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இப்போ கொலுசுனா இப்படி தான் வருது, ஏன்னா அது கரண்ட் போகும், கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும், அதனால இப்படி தான் மேக்ஸிமம் வருது. இது 4 கிராம் வருது, அதே ப்ரைஸ் தான் வரும். 4 கிராம்னா 26,800 போல தான் வரும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்க, 10 தான் இதுவும். வெயிட் மட்டும் உங்களுக்கு இனியும் எக்ஸஸ் வரும், கொஞ்சம் எக்ஸஸ் வரும். இது ஜஸ்ட் ஒரு 3/4 பவுன் வருது, 5 கிராம் 600 மில்லி போல வருது. கரெக்டாக 5 கிராம் 600 மில்லிக்கு நான் எழுதி வைக்கல, கரெக்டாக நீங்கள் ஒரு 6 கிராம் எடுத்துருச்சுன்னா 39,850 வரும். அப்போ ஒரு 400 மில்லி கம்மி இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு எப்படி போனாலும் 7, 11, 2,000-3,000 ரூபா கிட்ட கம்மியாகும். 3,000 ரூபா கம்மியாகும்போது 39,850னா ஒரு 36,000 போல வரும்னு வைங்க, இந்த பீஸ் எடுத்துருச்சுன்னா. ஓகே, இது ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா பட்டையாகவும் இருக்கும், பெருசாகவும் தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பீஸ் பாருங்க, அதே டிசைனில் அடுத்த வெயிட். ஏன்னா ஒருத்தர் ஒவ்வொரு வெயிட்டில் கேட்பேன்னு சொல்லிட்டு தான் 4 கிராம் 6 கிராம் 8 கிராம் 10 கிராமில் ஒரே டிசைன் இருக்கும். ஒரே சேம் பேட்டர்ன்ல இருந்து 4லும் 6லும் 8லும் 10லும் 12லும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பீஸ் பாருங்க, அதோடையும் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும், ப்ராடும் இருக்கும், கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக வரும். 8 கிராம் வருது. ஓகே, 8 கிராம் வரும்போது கரெக்டாக ஒரு 8 கிராம்னா 53,000 வரும், 53,200 அந்த மாதிரி வரும். இதுக்கு எல்லாமே உங்களுக்கு 12%, 13% தான் வேஸ்டேஜ் வரும். இந்த பீஸ் பாருங்க, சேம் பேட்டர்ன். இப்போ நம்ம 4ல் பார்த்தேன், இது 6ல் பார்த்தேன், 8ல் பார்த்தேன். இந்த பீஸ் பாருங்க, நல்ல பட்டையாக இருக்கும், நல்ல கிராண்டாக இருக்கும். இதில் எல்லாத்துலையும் ஹால்மார்க் இருக்கும். உங்களுக்கு ஹால்மார்க் தெரியுதா? அதில் ஹால்மார்க் இருக்கும், எல்லாத்துலையும் HOD தான் இருக்கும், செக் பண்ணிக்கலாம் நீங்கள். 12 கிராம் வருது. இது 12 கிராம் வரும்போது 12 கிராமுக்கு 78,400 வரும். இதுக்கு கரெக்டாக நீங்கள் 12% வேஸ்டேஜ் கொடுத்தா போதும். ஓகே, 12 கிராமுக்கு கரெக்டாக 12 கிராம் வேஸ்டேஜ் வரும். இந்த மாதிரி டிசைன் சொல்கிறேன். இதில் எக்ஸ்ட்ரா ஒர்க் வருது, வேறு மாதிரி பேட்டர்ன், கொஞ்சம் டிஃப்ரெண்டான பேட்டர்ன் அப்படின்னா அகைன் 2% எக்ஸஸ் வரலாம். இந்த மாதிரி எல்லாம் எடுக்கும்போது 14 அந்த மாதிரி வரும். 4 கிராம் 6 கிராம் எல்லாம் எடுக்கும்போது 13, 14 அந்த மாதிரி வரும். இதோட வெயிட்டும் பாருங்க, 5,570 வருது. அதான் ஒரு 36,000 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். பர்சன்டேஜ் நீங்களே போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த பீஸ் பாருங்க, இதுவும் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 4 கிராம். கொலுசு டிசைன் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. நீங்கள் இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணால் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். இல்லை ஆன்லைனாக இருந்தால் கூட நீங்கள் என்ன சொல்லணும்னா, கொலுசில் இருக்கிற மேக்ஸிமம் டிசைன்ஸ் எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த பட்ஜெட்டுக்குள்ளே வேணும், 4 கிராம் வேணும்னா 4 கிராமில் இருக்கிற பீசஸ் காமி அப்படின்னு சொன்னால் நிறைய பீஸ் இருக்கும். ஒரு எப்படி போனாலும் ஒரு 6 பீஸு 6 டிசைன் கிட்டே இருக்கலாம் நமக்கு 4 கிராமோட வெரைட்டிஸு. இதுவும் வந்து அதே பட்ஜெட்டு தான், ஒரு 4 கிராமுக்குள்ளே தான் வருது. நெக்ஸ்ட் அந்த பாக்ஸ் செயின் நம்ம சொன்னோம்ல, அதில் பாருங்க, பாக்ஸ் செயின் நம்ம ஃபர்ஸ்ட்டில் 1.5 பவுனுக்கு ஒன்று பார்த்தேன். இந்த பீஸு நல்லா ஹெவியாக இருந்துச்சு. ஓகே, இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ப்ராடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும், லைஃப் இருக்கும். வெயிட் பாருங்கள், ஜஸ்ட் 7,610 தான் வருது, 8 கிராம் கூட இல்லை. 7,610 அப்படின்னா உங்களுக்கு எப்படி போனாலும் ஒரு 100 மில்லிக்கே ஒரு 700 டிஃப்ரென்ஸ் வரும். 7,600, 400 மில்லி கம்மியாக இருக்குது. அப்போ ஒரு 1,500, ஒரு 3,000 ரூபா கிட்ட கம்மியாகும்னு வைங்க. 8 கிராம் கரெக்டாக எடுத்தால் தான் 53,000 வருது. ஓகே, இது ஒரு பேட்டர்ன் ஆயிடுச்சா. அப்புறம் அதே சேம் பேட்டர்ன் நினைக்கிறேன், சேம் வெயிட்டு தான். இதுவும் ஒரு 7,620 அந்த மாதிரி வருது. சேம் டிசைன் தான், சேம் பேட்டர்னு. 2-3 பீஸ் இருக்கும் ஒவ்வொரு வெயிட்டில். இதை பாருங்கள், நல்ல பட்டையாக இருக்கும், நல்ல பெருசாக கிராண்டாக தெரியும். டெல்லி செயின் தான் இது. ஓகே, இதோட வெயிட் வந்து பார்த்துக்கோங்க, 7,760. எல்லாமே அந்த பட்ஜெட்டுக்குள்ளே. 8 கிராம்னா 8 கிராமுக்கு கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் எச்சு அப்படிங்கிற மாதிரி வரும். 53,200 வரும். இதில் ஒரு 250 மில்லி கம்மியாக இருக்குது. அப்போ ஒரு 1,500 மேலே உங்களுக்கு கம்மியாகும் 8 கிராமோட ப்ரைஸில். நெக்ஸ்ட் இதுவும் வந்து 4 கிராமோட பீஸ். நம்ம பார்த்த பீஸ் இதில் 4 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓகே, இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன். கொலுசு நிறைய கலெக்ஷன் இருக்குது. கொலுசோட டிசைன் கொலுசு மட்டும் வேணால் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஒரு வீடியோ பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட கொலுசு இருக்குது. அப்புறம் வந்து நமக்கு கொஞ்சம் இந்த ரிங் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள். ஜஸ்ட்டு 1 கிராம்லேருந்து ஒரு லேடிஸ் ரிங்கும் 1 கிராம்லேருந்து 2 கிராம் வரைக்கும் தான் மேக்ஸிமம் எல்லாமே. ஜென்ஸ் ரிங் இருக்குது, ஜஸ்ட் 1 கிராம்லேருந்து ஒரு 4 கிராம் 5 கிராம் வரைக்கும் வர மாதிரி ஜென்ஸ் ரிங்கும் இருக்குது. இதில் பார்த்துக்கோங்க, இது எல்லாமே லேடிஸ் கலெக்ஷன். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் நான் காமிச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய சைஸும் இருக்குது, சின்ன சைஸ் இருக்குது, எல்லா சைஸும் இருக்குது இதில். ஓகே, இதோட வெயிட் பார்க்கலாம். 3 ஸ்டோன் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கு. 2-3 டைப் இருக்கிறதுனால அந்த ஒரு டைப்பும் உங்களுக்கு தனியாக காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான். இந்த பீசஸ் பாருங்கள், ஒவ்வொன்றும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டிங் எல்லாம் பாருங்கள், சைடு டிசைன் பண்ணியிருக்கிறது பாருங்கள். லைட்டாக ஒரு டல் ஃபினிஷிங் எல்லாம் கொடுத்து ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கு. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்க்கும்போது ஒரு 2 கிராமோட ஃபீல் கிடைக்குதில்ல உங்களுக்கு? இல்லை, நல்லா பெருசாக தெரியுதில்ல? வெயிட் பாருங்கள், ஜஸ்ட் 1 கிராம் தான் வரும். 1 கிராமோட பீசஸ் தான் எல்லாமே. கரெக்டாக 1 கிராம் அப்படின்னா 6800 வரும். ஓகே, இந்த பீஸும் பாருங்கள், ஜஸ்ட் 1 கிராம் 20 மில்லி தான் வருது. ஓகே, எல்லாமே சூப்பரான பேட்டர்னு. ஒவ்வொன்றும் ஸ்டோன் கலர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இதுக்கிட்ட ஸ்டோன் வச்சுருக்கு, நம்ம எப்போதும் ஸ்டோன் இல்லாமல் தான் மேக்ஸிமம் காமிப்போம். அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. இதுவும் பாருங்கள், 1 கிராம் தான். இந்த பீஸும் ஏவரேஜும் 1 கிராம் தான் வரும். 1 கிராம் 70 மில்லி. இந்த பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன். 1 கிராம் தான் வருது. ஓகே, நீ இதில் இருக்கிற பேட்டர்ன்ஸ் காமிக்கிறேன் நான், இந்த டைப்பு மட்டும். இதை பார்த்துக்கோங்க, இது 1 கிராம் வரும். இதுவும் அதே தான், 1 கிராம். சைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். அப்புறம் இது பாருங்கள், இதில் சென்டரில் வந்து ரெட் கலர் ஸ்டோனு, சைடில் 2 ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கு. இது வந்து அதே காம்பினேஷன் தான், க்ரீன் ரெட்டு அப்புறம் வந்து ஒயிட் ஸ்டோனு. எல்லாமே 1 கிராம் தான் வரும், பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் போனால் 1 கிராம் 50 மில்லி, 1 கிராம் 60 மில்லி வருது. இது வந்து அந்த மல்டி கலர் மாதிரி வச்சுருக்கு. இதுவும் பாருங்கள், சைடில் 2 க்ரீன் கொடுத்து சென்டரில் ஒரு இது வந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொன்றும் வந்து இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக மாறி மாறி வருது. வெயிட் ஆவரேஜும் 1 கிராம். 1 கிராமுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பீஸ் கண்டிப்பாக சான்ஸே இல்லை. பாருங்கள், கையில் போட்டால் 1 கிராம்னு சொல்ல மாட்டான். இல்லை உங்களுக்கு தெரியும் போது பார்க்கும்போது தெரியுதில்ல, 1 கிராம் மாதிரி தெரியுதா? ஒரு 2 கிராம் இல்லை, 2 கிராமோட ஒரு ஃபீல் கிடைக்குதில்ல? கீழேயும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இப்படி கொடுத்துருக்கு. ஓகே, இது எல்லாமே ஹால்மார்க் தான். ஓகே, ஹால்மார்க் இருக்கும், எல்லா பீஸ்லும் ஹால்மார்க் இருக்கும். சின்ன இது தண்டியானதுனால இதுக்குள்ளே தெரியுதா? ஓகே, அப்புறம் இதில் இந்த பீஸ் பாருங்கள், நிறைய இருக்குது இதில். நான் இருக்கிற பீஸ் எல்லாமே காமிச்சிட்டு ஒவ்வொன்றும் தனி எடுத்து காமிச்சு கண்டிப்பாக எல்லாருக்கும் போர் அடிக்காதா? நான் கண்டிப்பாக போர் அடிக்கிறவங்க கண்டிப்பாக இருக்கும். இப்போ வீடியோ எடுக்கிற ஆள் கூட சொன்னான், கஸ்டமருக்கு போர் அடிக்குமாமா ஒவ்வொன்றும் தனியாக எடுத்து காமிச்சிட்டு அப்படின்னு. பாருங்கள், எல்லாமே 1 கிராம் தான் வருது, பார்த்துக்கோங்க. வெயிட்டு 1 கிராம் 80 மில்லி, 1 கிராம் 80 மில்லி, 1 கிராம் 50 மில்லி, எல்லாமே 1 கிராம் தான். இனியும் கொஞ்சம் கூட இருக்கு. ஏன்னா அந்த ஒரு கேட்டகரி முடிச்சிச்சு அப்படின்னா நமக்கு பின்ன அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். இது எல்லாமே 1 கிராம். நம்ம எப்பவும் சொல்லுவேல, ஒரு பீஸ் ஒரு டிசைன் வந்து வெரைட்டிக்காக வந்து நிறைய பீசஸ் காமிக்கலாம். ஆனால் அது யாருக்குமே வாங்க முடியாத மாதிரி போகும். ஏன்னா நீங்கள் வரும்போது அந்த பேட்டர்ன் இருக்காது. ஏன்னா நான் 2 பீஸ் 3 பீஸ் தான் காமிச்சிருப்பேன். அதனால தான் எப்போதும் வந்து வெரைட்டிஸ் காமிக்கும்போது ஒரு புது நியூ கலெக்ஷன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதில் நிறைய பீசஸ் வச்சு தான் காமிப்பேன். மேக்ஸிமம் குட்டி ஐட்டம் சொல்கிறேன் மெயினாக. இந்த பாருங்க, இந்த சைஸ் எல்லாம் கூட இதுக்கு எனக்கு லூஸாக இருக்குது, பெரிய விரலுக்கு. இது எல்லாமே 1 கிராம். ஓகே, இப்போ இவ்வளோ பீஸ் வந்து இந்த பேட்டர்னில் மட்டும் 1 கிராமுக்கு நம்ம பார்த்தேன். இவ்வளோ டிசைன்ஸ் எல்லாமே 1 கிராம் தான், ஒரே பேட்டர்னில் 1 கிராம். இப்போ எந்த கடையில் போனாலும் நமக்கு 2 பீஸ் இதில் வேணும்னு சொன்னால் கூட 2 பீஸ் தான் இருப்பான் மேக்ஸிமம், அப்புறம் இருக்காது. அடுத்த கஸ்டமர் வரும்போது வீடியோ பார்த்துட்டு அடுத்த கஸ்டமர் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் நம்ம இவ்வளோ கலெக்ஷன் வைக்கிறது. இது எல்லாமே 1 கிராம். 1 கிராம் 1 கிராம் 1 கிராம். ஓகே, இந்த பீசஸ் எல்லாமே உங்களுக்கு 1 கிராமில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள். ஒயிட் ஸ்டோனு, ஸ்டோன் இல்லாமல்
ப்ளைனாக இருக்குது. ரெட் ஸ்டோனு, ரெட் கலரு, மறுபடியும் ஒரு ஒயிட்டு, அப்புறம் வந்து ரெட்டு, க்ரீன் இருந்துச்சு காணா, க்ரீன் ஸ்டோன்லும் இருந்துச்சு. இது ரெட்டு, க்ரீனை காணா இருந்துச்சு, எங்கன்னு தெரியல. ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு ஆவரேஜ் வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா ரொம்ப கம்மி வெயிட் தான். ப்ளைனாகவும் வரும், இதில் ரெட் ஸ்டோன் வருது, ஒயிட் ஸ்டோன் வருது, க்ரீன் ஸ்டோன் இருந்துச்சு. இது நீ ஏதோ முன்னாடி கஸ்டமருக்கு ஏதாவது கொடுத்துருக்குமான்னு தெரியல, பார்த்துக்கோங்க. இது எல்லாமே சூப்பராக இருக்கும். இதில் 2-3 வெயிட் வருது, டிஃப்ரெண்ட் வெயிட் வருது, சைஸ் டிஃப்ரென்ஸ் வரும்போது. இப்போ இது ஆவரேஜ், இது எல்லாமே ஒரே வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க வெயிட். டபுள் ரிங் வருது, சைடில் 2 பைப்பு வருது, சென்ட்ரல் ஒரு டிசைன் கொடுத்துருக்கு. வெயிட் வந்து 1 கிராம். சூப்பராக இருக்குல்ல, 1 கிராமுக்கு நல்ல நீட்டான டிசைன் தான். ஏன்னா இந்த சைடில் ஒரு ரிங்கு வரும்போது கூட நம்ம சொல்லலாம், ஆனால் ரெண்டு ரிங்கு கொடுத்துருக்கு, அப்புறம் டிசைன் மேலே. ஓகே, இது 1 கிராம். இந்த பீஸும் பாருங்க, 1 கிராம் 40 மில்லி, அதே ப்ரைஸ் தான் வரும். அப்போ 1 கிராமுக்கு எவ்வளோ வருதுன்னா ஒரு 6800 900 அதுக்குள்ளே தான் வரும் உங்களுக்கு. இது 1 கிராம். இந்த ரெட் கலர் ஸ்டோன் வச்சுட்டு பாருங்க, 1 கிராம் தான். ஒயிட் கலர் ஸ்டோனு 1 கிராம் 120 மில்லி வருது, 1 கிராம் 30 மில்லி வருது. இந்த ரெட்டில் எல்லாமே பாருங்க, இந்த ஒயிட்டும் இதுவும் அதே தான் வருது, 1 கிராம். ரெட்டு 3 பீஸ் இருக்கு, 3 390 வருது, 3 பீஸும் சேர்ந்து. அப்போ ஆவரேஜ் ஒரு 100 அந்த மாதிரி தான் வருது. ஓகே, இந்த 3 பீஸ் சொல்கிறேன். சிம்பிளாக சொன்னால் இப்படி கூட எடுக்கலாம். இப்போ ஒரு வெரைட்டிக்கு இதில் ஒரு ரிங்கு, இதில் ஒரு ரிங்கு. இப்போ இந்த பீஸ் பாருங்கள், இப்போ 3 ரிங்கு. ஓகே, 1 2 3 வெரைட்டி. இப்போ இதில் ஒரு ஸ்டோன் இருக்கிறதுனால நமக்கு வேணால் இது வேணால் அவாய்ட் பண்ணலாம், ஸ்டோன் இல்லாமல் இருக்கலாம். 2 ஸ்டோன் இல்லாமலும் ஒரு ஸ்டோனோடையே எடுக்கலாம். ஜஸ்ட் பார்த்துக்கோங்க எவ்வளோ வெயிட் வருதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு ரிங் எடுத்தாச்சு, பெரிய விரலுக்கு போடுறேன். இந்த விரலில் ஒரு ரிங்கு, இந்த விரலில் ஒரு ரிங்கு. ஓகே, அப்புறம் இந்த ரிங்கு, இது ஒன்று. இந்த 3 ரிங்கு எவ்வளோ பார்வையாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு. இதோட டோட்டல் வெயிட் நம்ம ஒன்று போட்டு பார்க்கலாமா எவ்வளோ வருதுன்னு. 3 ரிங்கு தான் சொல்கிறேன், டயர் பண்ணிடுச்சு. 2840 தான் வருது. இதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா 1 கிராம் ரிங்கு வச்சிருக்கலாம் நிறைய கடையில், ஆனால் இந்த அளவுக்கு பார்வையாக இவ்வளோ ப்ராடாக 3 பீஸ் சேர்ந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நமக்கு கிடைக்காதுல்ல. 2840 அப்படின்னா நீங்கள் இந்த 3 ரிங்கும் சேர்ந்து எடுத்தா, பெரிய சைஸ் இருக்குது, இதில் குட்டி சைஸ் இல்லை, எல்லாமே பெரிய சைஸ் தான். நானே சென்டர் வெளியில் தான் போட்டிருந்தேன். இப்போ 2840 வருது இந்த 3 ரிங்கு. 2840 நீங்கள் ஒரு 3 ரிங் எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ரேட் வருதுன்னு பாருங்க. ஒரு 19,500 இருந்தால் இந்த 3 ரிங்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, 3 ரிங்கு சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். இந்த பீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க, 2 கிராமோட ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் இதோட வெயிட் வந்து இது மட்டும் 760 மில்லி தான் இருக்குது, 3/4 கிராமுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. ஓகே, ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன். அப்புறம் இந்த மாதிரி பீசஸ் பாருங்கள், இது நல்லாயிருக்கும். இந்த பீஸு 2 கிராம் வருது. ஏன்னா இந்த தண்டியெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. தண்டி அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்கதா இந்த இதை சொல்கிறேன். 2220 வருது. ஒரு 2.25 கிராம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15,000 ரூபா போல வரும். 2250 இருந்துச்சுன்னா 15,000 ரூபா. அப்போ இது ஒரு 14,750 அந்த மாதிரி தான் வரும். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது சூப்பராக இருக்குல்ல, பெரிய விரலுக்கே போகும். போட்டுட்டு கழட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். என்னென்னமோ பண்ணியிருக்கு மேலே ஒர்க்கு. பார்த்தா 2 கிராம் இல்லாமல் கிடைக்கவே கிடைக்காது. கீழேயும் பாருங்கள், டபுள் பைப்பு. ஓகே, ஆனால் இதோட வெயிட் பாருங்கள், 1 கிராம் 150 மில்லி தான் வருது, ரொம்ப கம்மியான வெயிட்டு. அப்புறம் வந்து இந்த டிசைன் பாருங்கள், நீட்டாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. வெயிட் பாருங்கள், 1960 தான் வருது. அவ்வளோ பார்வையாக இருக்குங்க. பார்த்தா வந்து ஒரு 4 கிராமோட பீஸ் பார்க்குற ஃபீல் கிடைக்கும் நமக்கு.
ஆனால் வெயிட் வந்து 2 கிராம். அப்புறம் இது பாருங்கள், இது எல்லாமே ராஜ்கோட் டிசைனில் வர ஒரு ஐட்டம். இந்த மாதிரி எல்லாம் இப்போ எல்லா கடையிலும் இருக்குமான்னு தெரியல இந்த மாதிரி ஒர்க்கு. இது பக்க ராஜ்கோட் ஐட்டம். ராஜ்கோட் ஐட்டம் இல்லை, சாரி, கல்கட்டா ஐட்டம். கல்கட்டா நெக்லஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி டிசைனில். சைடு ஒர்க் எல்லாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மகிட்டே இருக்கும், ஆனால் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அது ஹெவியாக வரும், வெயிட் பார்வே இருக்காது, வெயிட்டு நல்லா வரும். 1940 வருது. 1970. அப்புறம் வந்து இந்த ஒரு பீஸ் இப்போ நம்ம காமிச்சல, நீட்டாக இருக்குது. 140 வருது. ரொம்ப கம்மி வெயிட்டுங்க. பார்க்கறதுக்கு பார்வைக்கு வந்து நமக்கு அவ்வளோ வெயிட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆச்சரியப்படுவீங்க நீங்கள் கண்டிப்பாக வெயிட் போடும்போது. ஓ இவ்வளோதான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் நம்ம எப்பவும் சொல்கிறேன், நம்ம வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாம் சென்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. பாருங்க இந்த மாதிரி பீசஸ் எல்லாமே உங்களுக்கு 1 கிராம் ஆவரேஜ் வெயிட் வரும். சூப்பராக இருக்கும் டிசைன் பார்க்குறதுக்கு. பாருங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், கெட்டியாக இருக்கும் நல்லா. இதுவும் பாருங்கள் வெயிட் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் 1 கிராம். ஓகே, 1 கிராமுக்கெல்லாம் இந்த அளவுக்கு கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு டிசைன் எல்லாம் 1 கிராமுக்கு இருக்குமா அப்படின்னா. 1/2 கிராம்லேருந்தே நம்மகிட்ட ரிங்ஸ் எல்லாம் இருக்குது. 300 மில்லியிலேருந்தே கிடைக்கும். ஏன் 300 மில்லி அவ்வளோ நம்ம வீடியோஸில் அவ்வளோ மிங்கிள் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா, 300 மில்லியெல்லாம் வந்து நீங்கள் டெய்லி வேர் பண்ண முடியாது. எங்கேயே போகும்போது போட்டுட்டு அப்படியே கழட்டி வைக்கணும். அதனால தான் அதை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ண தேவையில்லைல்ல. ஏன்னா இந்த ஒரு பீஸ் பாருங்கள் 1930 வருதுன்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்ச மாதிரி இந்த டேஸ்ட்டில் வர ஒரு ஐட்டம். ஓகே, கெட்டியாக இருக்கும். ட்ரெடிஷ்னல் ஐட்டம், ஆக்சுவலாக பக்கா ட்ரெடிஷ்னல் ஐட்டம். ஆனால் மேக்கிங் வந்து கல்கத்தா மேக்கிங்கில் வந்திருக்கு. வெயிட் பாருங்கள் ஜஸ்ட் 2 கிராம். ஏன்னா இதெல்லாம் நல்லா கெட்டியாக இருக்கும். பார்வைக்கு வந்து அதுதான் ஒவ்வொரு பீஸ் பார்க்கும்போது இது 1 கிராம், இது என்னடா 2 கிராம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒன்று டிஃப்ரெண்டாக இருக்கும். அதில் இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள், நல்ல லுக்காக இருக்கும் உங்களுக்கு. 1.5 கிராம் 2 கிராமுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டால் லைஃப் இருக்கும், ரொம்ப நாளைக்கு கையில் இருக்கும். ஜஸ்ட்டு 1930 வருது. 2 கிராம் பட்ஜெட்டு நம்ம சொல்லாமல் விட்டேன்னு நினைக்கிறேன். 2 கிராம் எடுத்துருச்சுன்னா ரிங்குக்கு எப்படி போனாலும் கரெக்டாக ஒரு 1300-600 அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த பேட்டர்ன் பாருங்கள், இந்த டைப்பு பெரிய விரலுக்கே போகும், ஆனால் டைட் ஆக வேண்டாம். இதில் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு 1 கிராமில் பார்த்தல இந்த மாதிரி, அதிலே வந்து ஜஸ்ட் வந்து 2 கிராம் அந்த ரேஞ்சில் நினைக்கிறேன். வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். அதில் நிறைய பீசஸ் இருக்குது. ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. வெயிட்டு 1.25 தான் வருது. 1 கிராம் 1.25 வரும்போது 11,900 வரும். இந்த பீஸ் எடுத்தா 11,900. இதுக்கெல்லாமே உங்களுக்கு ஒரு 15% அந்த மாதிரி வரும் வேஸ்டேஜ். 2 கிராமுக்கு எல்லாமே. 2 கிராமுக்கு கீழே வந்துருச்சுன்னா மினிமம் வேஸ்டேஜ் வரும். இதை பாருங்கள், நல்லா இருக்கும். அந்த ஸ்டோன் கூட நல்லா பிரைட்டாக தெரியும். 1.5 கிராம் தான் வருது. 1,570. கரெக்டாக 1.5 கிராம்னா ஒரு 10,200 போல் வரும். 1.25. இது அதே ப்ரைஸ் வரும். நம்ம அப்போ சொன்னல 11,900 வருது. இந்த பீஸ் பாருங்கள், இது ஒரு ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. ரெட் கலரில் 3 ஸ்டோன் வச்சுருக்கு. 1,840 வருது. 3 லேயர் வருதுங்க. 3 பைப்பு வருது சைடில். இங்கேயும் பார்த்துச்சான். இப்போ நல்லா கெட்டியாக இருக்கும்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு பைப்புனா கூட நமக்கு பெண்ட் ஆகும். ஆனால் 3 பைப்பு அப்படியே லாக் பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சுருக்கு. அதனால 3 சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். 1.25 தான் வருது. இதுவும் அதே 11,900 ரேஞ்ச் வரும். அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், இதுவும் அதே மாதிரி 3 லேயரு, மேலே பிளெயின் டிசைன் கொடுத்துருக்கு. 1,150 தான் வருது. 1,150 அப்படின்னா 1 கிராம்னா 6,800 வரும். கரெக்டாக 1 கிராம்னா. இதில் இனியும் கொஞ்சம் பீசஸ் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அந்த ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொன்னதுலேயே நிறைய பீஸ் இருக்குது. 1 2 அப்புறம் பிளெயின், இதெல்லாமே ஸ்டோன் இல்லாமல். ஓகே, இந்த காமிச்ச பீஸ் மாதிரி தெரியுது. இது முதல்ல காமிச்ச பீஸ் தான். இது ரெண்டும் நிறைய இருக்குது. இதில் 1,150ன்னு சொன்னல, இது 1,150 போட்டது. இது 1,150, 160 வந்துச்சு. இது 1,70 தான் வருது. சைஸில் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, தெரியுதில்ல உங்களுக்கு. இந்த சைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும்போது தான் அந்த வெயிட் டிஃப்ரென்ஸ் வருது லைட்டாக. ரெண்டும் சேர்ந்தே 2,230 தான் வருது. அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், ரெட் ஸ்டோனு 1,750, 1,580, 1.5 கிராம். 1.5 கிராமுக்குன்னா 10,200 வருது. நல்லா இருக்கும்னு சொல்கிற இது. ஏன்னா 3 பைப்பு வரதுனால உங்களுக்கு
டேமேஜ் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். இது வாங்குறதுக்கு ஒரு கஸ்டமர் திருநெல்வேலியிலேருந்து என்னமோ வந்தா, இந்த ரிங்கு 3 பீஸ் என்னமோ எடுத்தாங்க, ரொம்ப லாங்கிலேருந்து வந்து 2 கிராம் 1.5 கிராம் ரேஞ்சில். அதை அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டே வந்தா. இது 1.5 கிராம் தான் வருது உங்களுக்கு, ஒரு 10,200 ரேஞ்ச் வரும். நல்லா இருக்கும் ஒரு பீஸ். இந்த மாதிரி போட்டாலே ஒரு நீட்டான லுக். இப்போ அது எல்லாமே போடும்போது உங்களுக்கு அது தெரியல, நான் ஒன்று மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதுவும் பாருங்க 1.5 கிராம் வருது, இதுவும் 1.5 கிராம். நீட்டாக இருக்கும் பாருங்க, சிம்பிளாக இருக்கும். ஓகே, அப்புறம் லேடிஸ் ரிங்கு இவ்வளோ நம்ம பீசஸ் பார்த்தேன். ஓகே, இனி வந்து ஜென்ஸ் ரிங்கில் கொஞ்சம் 1 கிராம்ல இருந்து 1 கிராம் கூட இல்லை, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஒரு பீஸ் பார்க்கும்போது. அரை பவுன் பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. 4 கிராம் அழகாக இருக்கு. வெயிட் போட்டு பார்க்கலாமா? நான் சும்மா கெஸ் பண்ணி சொல்கிறேன் 4 கிராம்னு. எவ்வளோ வெயிட் வரும்னு பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. சைடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கு. வெயிட் பாருங்கள், 1 கிராம் 1 கிராம் தான் இருக்குது. டயர் பண்ணி பார்க்கலாமா? எனக்கே டவுட்டாக இருக்குது. அவ்வளோதான், 1 கிராம் 40 மில்லி. சூப்பராக இருக்குல்ல ஜென்ஸுக்கு. அதான் நான் சொன்னேன், வெட்டிங்கெல்லாம் எடுக்கும்போது இப்போ ஜென்ஸுக்கு சிம்பிளாக லோ பட்ஜெட்டில் எடுக்கிறவங்களுக்கு, 2 lakhs பட்ஜெட்டில் எடுக்கணும், அவங்களுக்கு ஜென்ஸுக்கு ஒரு பிரேஸ்லெட் வேணும், ஜென்ஸுக்கு ஒரு ரிங்கு வேணும் அப்படின்னா இந்த 1 கிராமில் கூட எடுக்கணும், இல்லை 2 கிராமில் வேணாலும் எடுத்துக்கலாம். அது பின்னி அடுத்தடுத்து கலெக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஸ்டார்டிங் ஜென்ஸுக்கு 1 கிராம் 3/4 கிராம்லேருந்தே இருக்கும் ஜென்ஸ் ரிங்கு. நெக்ஸ்ட்டு இந்த பீஸ் ஒன்று பார்த்தேன், சூப்பராக இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஜஸ்ட்டு 1 கிராம் ஜென்ஸ் ரிங்கு. இந்த பீஸ் பாருங்கள், ஜஸ்ட்டு பெரியவர்களுக்கே போடலாம், பெரிய சைஸ் தான். ஓகே, நீட்டாக இருக்கும், ஒரு ஹார்ட் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கு. இதெல்லாம் நீங்கள் டிரைவராக இருக்கு, நீங்கள் இந்த டிரைவ் பண்ணுற மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். 1/2 கிராம், அதோடையும் பெரிய சைஸ், ஆனால் 1/2 கிராம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு போட்டு கழட்டி வைக்கலாம், ஃபங்க்ஷனுக்கு போகும்போது போடலாம், வந்து கழட்டி வைக்கணும், அந்த மாதிரி பீஸு. ஓகே, டிரைவிங் அப்படின்னா ஏன்னா நம்ம அந்த ஸ்டியரிங் பிடிக்கும்போது நமக்கு கொஞ்சம் எப்படியே இருந்தாலும் கொஞ்சம் டைட் பண்ணும்போது பெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த 1 கிராம் 1/2 கிராம் சொல்கிறேன், ஏன்னா டீட்டெயிலாக எல்லாமே சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த 1 கிராமோட பீஸ் நம்ம ஒன்று பார்த்துடல. அடுத்த பீஸ் பாருங்கள், அதில் 1 கிராம், அதில் பெரிய சைஸ் 1 கிராம். இதுவும் பாருங்கள் பெரிய சைஸ் தான். இவ்வளோ லெஸ் வெயிட்டில் தான் நான் சொல்கிறது, நம்மக்கிட்ட தான் இருக்கும் இந்த மாதிரி பீசஸ் அப்படின்னு. இதுவும் பாருங்கள் ஒரு ஹார்ட்டு. ஓகே, வெயிட் பார்த்துக்கோங்க, 800 மில்லி. 750 மில்லி அப்படின்னா எழுதலை 770 மில்லிக்கு எழுதலை. 1 கிராம் 900 மில்லினா ஒரு 6400 வரும், ஆனால் 770 மில்லி தான் இருக்குது. இது பாருங்க, 990 மில்லி 1 கிராம். சூப்பராக இருக்குங்க. இந்த வெயிட்டில் எல்லாம் வந்து இந்த மாதிரி சான்ஸே இல்லை. இது பாருங்க எவ்வளோ பெருசாக, என்னோட பெரிய விரலுக்கு போட்டிருக்கு, 22 சைஸ் வரும் இது. வெயிட் பாருங்க, 1 கிராம். இதுவும் வந்து 1 கிராம் நம்ம பார்த்த பீஸ் தான், ஆனால் கூட ஜஸ்ட் பாருங்க, ஏன்னா டிசைன் மேலே சேஞ்சாக இருக்கும், ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மேலത്തെ டிசைன் மட்டும் சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் சைடு. ஓகே, சைடில் டிஃப்ரென்ஸ் இல்லை, சென்டரில் மட்டும் சின்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே இது 3 ரிங்கு சேர்ந்து 3 கிராம் தான் வருது. இந்த 3 ரிங்கு 1 2 3 பீஸும் சேர்ந்து உங்களுக்கு பார்த்தா வந்து ஒரு 1/2 பவுன் 3 கிராம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் 3 சேர்ந்து 3 கிராம். கண்டிப்பாக ஒரு லைக் அடிக்கலாம். கீழே அந்த ஹேண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குல்ல, அதில் லைட்டாக ஒன்று டச் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் மறக்காமல் ஷேர் பட்டனும் அப்படியே டைட் ப்ரெஸ் பண்ணி ஒன்று அனுப்பிச்சி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாத்துக்கும். இந்த ஒரு கலெக்ஷனும் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு ஆவரேஜ் வந்து 1.5 கிராம் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். 1.5 2 கிராம் கூட வரலாம். பாருங்கள், 1920 ஜென்ஸுக்கு போடுறது தான். 2 கிராம்னா 13,600 போல் வரும். நல்லா இருக்குல்ல இந்த பேட்டர்ன், அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு கலர் ஷேடு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கு. இது வந்து லைட் வெயிட் தான், 1 கிராமோட பீஸ். நம்ம அந்த ஃபஸ்ட்டு காமிச்சல அந்த கேட்டகரியில் வரும். இதுவும் அதே தான், 1 கிராம்.
ஒரு கிராமில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்பு காமிச்சேன்னு பாருங்கள். 2 3 4 ஜென்ஸுக்கு சொல்கிறேன் நான். இது எல்லாமே 1 கிராம். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு 1 கிராம் வருது பாருங்கள். இவ்வளோ டிசைன், இது எல்லாமே 1 கிராமோட பீஸ். 3/4 கிராமும் இருக்குது, இதில் 1 கிராமும் இருக்குது. 1 கிராம் வரைக்கும் தான் இருக்கலாம். வெட்டிங் ரிங் அப்படின்னா நம்ம லெட்டர் எல்லாம் எழுதுகிற மாதிரி இது மேலே லெட்டர் கூட எழுதிட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் கொஞ்சம் எல்லா வெயிட்லும் இருக்குது. எல்லா வெயிட்டும் 3 கிராம் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இருக்கிற பீசஸ் எல்லாமே காமிக்கிறேன். இதை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டான டைப் எல்லாம் இருக்குது. ஜென்ஸ் லேடிஸே யார் வேணாலும் போடுவேன். இந்த ரிங்கு யாருக்கு வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி தான் இந்த ஒரு பீஸ் கூட இருக்குது 1.5 கிராம். 890. இந்த டிசைன் காமிக்கல, நல்லாயிருக்கும். இதை பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த பீஸ் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. இது இதில் 2 பீஸ் இருக்கு, 3 பீஸ் இருக்குல்ல இதில். ஓகே 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 இதில் 3 பீஸ் இருந்துச்சா, இனி தனியாக அதை எடுத்து காமிக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் கையோடு எடுத்து வச்சேன். நல்லா இருக்கும், ஜென்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது சூப்பராக இருக்கும். இந்த பேட்டர்ன் சொல்கிறேன், ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒவ்வொரு வெயிட்டில் இருக்குது. 4 கிராம் ப்ளைனாக இந்த மாதிரி இல்லை, நிறைய பேர் விரும்புவாங்கல்ல. கீழே வந்து க்ளோஸாக இருக்கும். ஹெச்ஓடி பார்த்துக்கோங்க அதுக்கு இடையில். ஓகே, ஹெச்ஓடி நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். இது கை கொஞ்சம் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த விரல கூட போகும் தான். நீட்டான ஒரு டிசைன் தான். இதோட வெயிட் 4 கிராம் வருது. 4 கிராம் வரும்போது உங்களுக்கு 26,800 வரும். 26,800. இந்த ஒரு பீஸ் பாருங்கள், சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட் 1.5 கிராம் வரும். 1.5 கிராம் வரும்போது 10,200 வரும். இந்த பீஸ் பாருங்கள், நம்ம ஃபர்ஸ்ட்டில் காமிச்ச பீஸ் வந்து 4 கிராம் காமிச்சில்ல, அதிலே வந்து 2 கிராம். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைப்பு. ரெகுலராக வெட்டிங் ரிங்னா இந்த மாதிரி தான் வரும். ஆனால் வெட்டிங்கில் வந்து இந்த ஒரு டைப். இதில் லெட்டர் எழுதுறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் கூட எழுதிக்கலாம். இந்த சென்ட்ரல் லைன் வந்து நம்ம கொஞ்சம் பிளைனாக கொடுத்துட்டு லெட்டர் வேணால் இந்த டிசைனில் எழுத முடியும். இது பாருங்கள், 3 கிராம். இப்போ 2 கிராமும் பார்த்து 4 கிராமும் பார்த்து இது வந்து 3 கிராம். 3 கிராம் வரும்போது உங்களுக்கு 20,000 போல் வரும். 20,100 அந்த மாதிரி வரும். இதுவும் பாருங்கள், இதுவும் அதுதான், ஒரு 3 கிராம் கிட்ட வருது. ஓகே, கரெக்டாக ஒரு 120 மில்லி கம்மியாக இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு 1000 ருபீஸ் கிட்ட கம்மியாகும். ஓகே, ஒரு 90,000, 100, 200 அந்த மாதிரி தான் வரும். இது நீட்டாக இருக்குங்க. இது டெய்லி வேருக்கு தான். இப்போ காமிக்கிறது எல்லாமே டெய்லி வேர் தான். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், வெட்டிங்க்கு போடுறது. இது வெட்டிங் டைப். இதில் லெட்டர் எழுதிக்கலாம், பல டைப்பில் எழுதலாம். லேசரில் எழுதலாம், பிளாக் இனாமல், ரெட் இனாமல், ப்ளூ இனாமல் எல்லாம் வச்சு உங்களுக்கு எப்படி விருப்பம் அப்படின்னா எழுதிக்கலாம். எழுதுறதுக்கு மட்டும் டைம் ஆகும். 3 கிராம் வருது. இது இந்த பீஸ் பாருங்க, 3 கிராம். இது வந்து 2 கிராம் வருது, 2 கிராம் வருது. 3 கிராமுக்கு வந்து ஒரு 20,000 ரேஞ்ச் வருது இல்லை. 2 கிராமுக்கு அப்படின்னா உங்களுக்கு 13,600 போல வரும். இதுவும் பாருங்க, 2.5 கிராம் வருது. 1/2 கிராம் எக்ஸஸ் வருது. 16,750 வரும். 16,750 வரும். இதுவும் 2 கிராம். நம்ம சொல்லியிருக்கு 2 கிராம் ப்ரைஸு. இது வந்து 4 கிராம் வருது, 26,800 வரும். இது ஒரு 3 கிராம் வரும், இல்லை 2.5 கிராம், 16,750 வரும். 16,750. ஓகே, இப்போ இந்த ஒரு செக்ஷன் முடிச்சிச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, கொஞ்சம் கிராண்டான டிசைன். ஓகே, அதுக்கு முன்னாடி இது கூட பார்க்கலாம். இந்த டிசைன் கூட கொஞ்சம் இருக்குது. இதுவும் கூட பார்த்துச்சு அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா அது கொஞ்சம் ஹெவி, கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி வரும் அந்த பீஸு. ஏன்னா அது இம்போர்ட்டட் ஐட்டம். டர்க்கி டிசைனில் வர ஒரு ரிங் கலெக்ஷன் அது. இது பாருங்க, இதுவும் வந்து ஜென்ஸுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்ன். வெயிட் பாருங்க, ஒவ்வொன்றும் ஜஸ்ட் 3 கிராம் வருது. ஆனால் ஃபுல்லாக கவர் ஆகும் பாருங்க. ஒரு பீஸ் போட்டாலும் ஏரியா கவர் ஆகும் உங்களுக்கு, நல்லா ஃபுல்ஃபில் ஆகும். 2,950 வருது. 3 கிராம்னு வைங்க, 20,000 ரேஞ்ச் வருது. இது 2,610. 2.5 கிராம்னு வைங்க, ஒரு 16,750 வரும். 16,750. எல்லாமே ஹெச்ஓடி பார்த்துக்கோங்க.
நான் ஹெச்ஓடியில் ஒரு காம்ப்ரமைஸ் இல்லை, ஹால்மார்க் இல்லாமல் ஒரு ஐட்டும் இருக்காது. ஏதோ சிலப்போ ஒரு நம்ம வாங்கி கொண்டு வந்து நம்மளோட ஐடியில் பண்ணணும் அப்படின்னு ஹால்மார்க்கிங் பண்ணணும். அதுக்கு ஒரு ஐடியெல்லாம் இருக்குது. சும்மா கொண்டு போய் யாரு வேணாலும் பண்ண முடியாது ஹெச்ஓடி. அதுக்கு ஐடியா இருக்குது. கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண சென்டரில் மட்டும்தான் ஹால்மார்க்கிங் பண்ண முடியும். இது 180. 2 கிராம்னே வைங்க, 13,600 போல் வரும். இதுவும் வந்து 3 கிராம், 3 கிராம் 20,100 போல் வருது. நீட்டாக இருக்கும். அப்புறம் இந்த பேட்டர்ன் பாருங்கள், ரொம்ப கிராண்டாக இருக்கும். கொஞ்சம் மொத்தமாக சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்கும். பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு வெள்ளி ரிங்கு போட்டிருந்தேன், பார்த்துக்கோங்க. இது சில்வர் ரிங்கு. அது இதை வச்சு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், சைஸ் டிஃப்ரென்ஸு நல்லா பெருசாக தெரியும், கிராண்டாக இருக்கும். ஸ்கொயர் டைப்பில் இதான் டர்க்கியில் வர ஒரு பேட்டர்னு. கட்டிங் எல்லாம் சூப்பரான ஃபினிஷிங், வேறு லெவல் ஃபினிஷிங் இருக்கும். ஓகே, டர்க்கியில் வர ஒரு பேட்டர்ன் இது. இதுக்கு என்னமோ ஒரு பேர் சொல்லுவல, இது சிம்பிளா 4.5 கிராம் வருது. இது 4.5 கிராம் வருது. ஒரு 30 போல் வரும். 30,000 வரும். 30,000க்கு சூப்பரான ஒரு ஐட்டம். இதை பாருங்க, நீட்டாக இருக்கும். டிசைன் நல்லா இருக்கும். கொஞ்சம் கவர் ஆகணும், ஏரியா ஃபுல்ஃபில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் எடுக்கலாம். 4,220. ஏன்னா இது கரெக்ட் வெயிட்டில் நிற்கிறது இல்லை, கொஞ்சம் சைஸும் கொஞ்சம் பெருசு தான். 4,210 வருது. 4 கிராம்னு வெயிங்க, 26,800 ரேஞ்ச் வருது. இதை பாருங்க, லூஸாக இருக்குது. எனக்கு இந்த விரலுக்கு கூட போகுது, எல்லா விரலுக்கும் லூஸ் ஆகுது. சைஸும் பாருங்க, கொஞ்சம் பெரிய சைஸு. ஹெச்ஓடி பார்த்துக்கோங்க. ஓகே, நல்லா பெருசாக இருக்கும். ஃபுல் நல்ல சைஸ் வரும். 20, 25, 26 அந்த சைஸ் வருது. ஓகே, பெரிய சைஸ் தான். இந்த பீஸும் பாருங்க. ஓகே, வெயிட் பாருங்க, 3 கிராம். 3 கிராமுக்கு சூப்பராக இருக்குல்ல. இது நல்ல சைஸு, பெருசாகவும் இருக்குது, ப்ராடாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இதுவும் வந்து பாருங்க, சைட் டிசைன்லாம் பாருங்க, எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது. ஓகே, இதோட வெயிட்டும் வந்து 4 கிராம், 4 கிராம் வருது. 26,800 போல் வரும். 4 கிராமுக்கு வரும்போது 15% அந்த மாதிரி போடுவேன். அதில் இந்த டர்க்கி டிசைன் சொன்னது மட்டும் ஒரு 1-2% எக்ஸஸ் வரலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதில். இந்த பேட்டர்ன் சொன்னேன், இந்த டைப் உங்களுக்கே தெரியும். இந்த கட்டிங் எல்லாம் பார்க்கும்போது சிஎன்சி கட்டிங் சொல்லுவேன். மேலே எல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த கட்டிங் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது பாருங்கள், வெயிட்டு இதுவும் நல்லா இருக்குல்ல. எந்த கேட்டகரி இல்லை, 2,630 வருது. ஏன்னா டர்க்கிஷ் கேட்டகரிக்கு வரும்போது வெயிட் வருது. இப்போ இந்த பீஸ் வந்து நம்ம வெயிட் போட்ட போது பார்த்துக்கோங்க, ரெண்டும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஆனால் வெயிட் பார்த்த போது 4.5 கிராம் வந்துச்சு. இது வந்து 2,640 வருது. ஓகே, அப்புறம் இந்த ஒரு பீஸ், இது டர்க்கி பேட்டர்னில் வருது. இந்த பேட்டர்னில் வருது. இது டர்க்கிஷில். டர்க்கிஷ்னா டர்க்கிஷ் இல்லை, பக்க டர்க்கிஷ் இல்லை. இது டர்க்கிஷில் வர்ற ஒரு ரிங் டிசைன். டர்க்கிஷில் இப்படி ஒரு கம்பி மாதிரி எல்லாம் கொடுத்துட்டா வரும். ஆனால் இது நமக்கு நெய்ம் வந்தது டர்க்கிஷ் நெய்ம் தான் வந்துருச்சு இதுக்கு. அதனால தான் நான் அதை எடுத்து சொல்கிறேன். 3,290 என்னமோ வருது. 3,240. 3,240னா உங்களுக்கு 3 கிராம்னு வைங்க, 20,000. அப்புறம் இது பாருங்க, இது வந்து டர்க்கியில் வர ஒரு பேட்டர்ன். நீட்டாக இருக்கும், நல்ல ஷைனிங்காக, நல்ல ஃபினிஷிங்காக, வேறு லெவல் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கு. சைடெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு பீஸும் ஒவ்வொரு ஃபினிஷிங்கில் இருக்கும். அதனால தான் எடுத்து சொல்கிறேன். இந்த பீஸ் வந்து சைடெல்லாம் பார்க்கும்போது நீட்டாக தெரியும், ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். பேக் சைடும் வந்து உங்களுக்கு க்ளோஸாக இருக்கும், தெரியுதுல்ல பேக் சைடு. ஏன்னா ஒருத்தருக்கு பேக் சைடு க்ளோஸாக வேணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ இதெல்லாம் பேக் க்ளோஸ் தான். ஆனால் 2 கிராம் 2,600 அந்த மாதிரி தான் வருது. ஆனால் இந்த டைப்பும் வந்து நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இது மெயினாக வெயிட் பாருங்கள், 4,610 அந்த மாதிரி வருது. 4 கிராம் 4,500னா ஒரு 30 அந்த மாதிரி வரும். 30,000 வரும். இதுவும் டர்க்கியில் வருது தான், க்ளோஸ்டான ஐட்டம். நீட்டாக இருக்குல்ல. வெயிட் வந்து அதே தான், 5 கிராம் கிட்ட வருது. இது மட்டும்தான் ஜாஸ்தி வருது. பார்த்தா வந்து பஹார் அதுதான், ஒவ்வொரு பீஸும் வந்து இது டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த பீஸ் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது.
ஆனால் 4.5 கிராம். ஆனால் இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் வெயிட் பார்த்துச்சுன்னா 4,900. இதே ரிங்கு தான் நம்ம வேற ஒரு டைப்பில் பார்த்தது. இப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல இந்த பீஸு, இது கம்பேர் பண்ணும்போது இது 5 கிராம் கிட்ட வருது. இது வந்து ஜஸ்ட் 2.5 கிராம் வருது. இதுதான் வெரைட்டின்னு சொல்கிறது. வெயிட்டு ஒரே வெயிட்டில் ஒரே பீஸ் இருக்கலாம் ஒவ்வொரு ஷாப்புக்கு நம்ம போகும்போது. ஆனால் இங்கே வந்து எப்படின்னா உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் செலக்ட் பண்ணலாம். இதுவும் அந்த பேட்டர்னில் வர்றது தான். பேக் சைடு வந்து க்ளாஸ்டாக இருக்கும், பேக் வந்து க்ளாஸிங் பண்ணியிருக்கு. ஓகே, சூப்பராக இருக்கும். இந்த பீஸ் உங்களுக்கு ஒரு 4,900 அந்த மாதிரி வருது. ஆனால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க இந்த பேட்டர்ன். எனக்கே இப்போ தான் இந்த பேட்டர்ன் வருது, இந்த டைப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, அப்புறம் நிறைய பேர் வந்து சென்னை ஷாப்புக்கு இப்போ நீங்கள் எங்கே காமிக்கிற டிசைன்ஸ் எல்லாம் அங்கே எடுத்துகிட்டு வருமா அப்படின்னு கேட்குறேன். இங்கே காமிக்கிற டிசைன்ஸ் எல்லாம் என்ன டிசைன்ஸுங்க, சென்னையில் வந்து பாருங்கள் வேற மாதிரி இருக்கும் கலெக்ஷன்ஸ். நீங்கள் இது வரைக்கும் நம்ம வீடியோஸில் பார்க்காத மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நிறைய பீசஸே பர்ச்சேஸ் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கு. ஏன்னா அது இந்த வீடியோவில் பண்ணிடுச்சுன்னா அதெல்லாம் அங்கே கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்ம தேடி பார்த்து சென்னைக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்தால் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக சென்னை வரும்போது அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்க முடியும். ஏன்னா இங்கத்த வீடியோவில் நம்ம அது பண்ண மாட்டோம். நாங்கள் அங்கே சென்னை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஷாப்பில் வேணாலும் அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ரிங்ஸில் நம்ம வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் பார்த்தாச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ். 1 கிராமுக்கெல்லாம் வந்து வித்தியாசமான கலெக்ஷன்ஸ். 3 ரிங்கு போட்டு உங்களுக்கு 2.25 கிராமுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் போய் சேரணும். இனியும் லைக் பண்ணாதவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த கீழே அந்த பெல் இது ஒரு ஹேண்டு மாதிரி கொடுத்துருப்பேன்ல, ஒரு கை மாதிரி கொடுத்துருப்பேன், அதில் ஜஸ்ட் அதை டச் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். RM கலெக்ஷன்ஸு ரொம்ப லைட் வெயிட்டில் வந்திருக்கிற இப்போ வந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த ஒரு RM பாருங்க. இது வெட்டிங்காக நம்ம யூஸ் பண்ணுற பர்பஸ் தான் மெயினாக. எனக்கு கொஞ்சம் ஹெவியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஹெவினா அவ்வளோ ஹெவி இல்லை. இது பார்த்தா நார்மல் ஐட்டத்தில் நம்ம ரெகுலராக எடுக்கிற மாதிரி இப்போ நார்மலாக நம்ம எடுத்துகிட்டே இருப்பில்ல, இந்த பாம்பே டைப் அந்த மாதிரிலே இந்த சைஸ் எடுக்கணும் அப்படின்னா 10 பவுன் வரும். ஆனால் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு சைஸ் இருக்குது பாருங்கள். இந்த பேடில் ஆக்சுவலாக அது வைக்க முடியாது. இந்த மாதிரி ஆரம் எல்லாம் வைக்கிற அளவுக்கு பேடு நம்மக்கிட்ட இல்லை. நம்ம அது ஆர்டர் கொடுத்துருக்கு, பெரிய பேடு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு. 1 இல்லை 2 பேடு. ஆனால் சென்னை ஷாப்புக்கும் நமக்கு தேவை இருக்கும். இப்போ இந்த பீஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கவர் ஆகுதுன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் ஒரு கலெக்ஷன் இது. ஜஸ்ட் வெயிட் பாருங்கள். வெயிட் போட்டு பார்த்துருந்தேன் 38 கிராம் தான் வருது. ரொம்ப கம்மியான வெயிட்டு தான். ஏன்னா அவ்வளோ பார்வை இருக்குது. 38 கிராம் எடுத்தால் கரெக்டாக ஒரு 2,43,700 வரும். 11% தான் வரும் உங்களுக்கு. ஓகே, 11%, 10% அந்த மாதிரி கூட போட்டு தரலாம், தப்பில்லை. ஏன்னா வெயிட் வருது 38-40 கிராமுக்கெல்லாம் வந்து 10க்கு கூட தரலாம். ஓகே, இப்போ நான் போட்டிருக்கிறது 11 என்னமோ போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். 2,43,700 வருது இந்த பீஸு. வேற லெவல் பாருங்கள். சைஸை பாருங்கள். இதோட அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏரியா கவர் ஆகும். ஜஸ்ட் இப்படியே ஒரு நம்ம கரெக்டாக கழுத்தில் போடுற மாதிரி ஒரு ஷேப்பில் இது கரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னா வைங்க, பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகுது. ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியாது. ஸ்ட்ரைட்டாக வச்சா இனியும் லெங்க்த் பத்தாமல் போகும். அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. ஜஸ்ட் 38 கிராம் தான் வருது. 2,43,700க்கு நீங்கள் அழகாக இந்த மாதிரி ஒரு பீஸ் வாங்கலாம். ஜஸ்ட் இந்த ஒரு பீஸும் பாருங்கள். இதுவும் வந்து இந்த பேடில் வைக்க முடியாது. ஜஸ்ட் நான் இந்த மாதிரி இப்படி வச்சு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு லெங்க்த் வரும். விரிச்சு போடுறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம கிராண்டாக விரிச்சு போடலாம். பாருங்கள் அவ்வளோ கிராண்டாக தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, கீழே வந்து டச் ஆகுது. ஜஸ்ட்டு இந்த பேடு நான் சொன்னேன் இல்லை, இந்த பேடு செட் ஆகாது. ஆனால் கூட சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு லெவல் கலெக்ஷன். இது ரெகுலராக நம்மக்கிட்ட வர பீசஸ் தான். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் மேலே தான் வச்சுருக்கு. ஒரு பேக் செயின் போட்டால் உங்களுக்கு இந்த அளவுக்கு லெங்க் வரும். அப்போ நம்ம ஒரு பீஸ் காமிச்சேன், அது கம்ப்ளீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே கஸ்டமர் வந்ததுனால அது அப்படியே வச்சுட்டு அதோட லெங்த் வந்து டோட்டலாக லெங்க்த்து இப்போ உங்களுக்கு நான் அப்படி பிடிச்சி காமிச்சேன்ல, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது 1, இந்த புடி கணக்கு தெரியவங்களுக்கு தெரியும். 1, 2, 3, 4, 5. 5னா 5, 15. ஒன் சைடு வந்து உங்களுக்கு 15 இன்ச்சு லெங்த் வருது. 2 சைடும் சேர்த்து உங்களுக்கு 30 இன்ச்சு வரும். 30 இன்ச்சு லெங்த் வருது. இது 31 இன்ச்சு லெங்த் வரும். அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் பாருங்கள். இப்போ ஜஸ்ட் இந்த பேடு வச்சுட்டு நம்ம இந்த அளவுக்கு வைடாக வைக்கலாம். அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, சுற்றி இருக்குது. ஓகே, ரொம்ப கிராண்டாக தெரியும். அவ்வளோ பெருசாக இருக்குது. வெயிட் வந்து வெயிட் போடல.
32 தான் வருது, 32 தான் வருது. 2 lakhsக்கு மேலே ஒரு 7,000 வரும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா. 2 lakhsக்கு மேலே 7,000. இதுக்கு 11% தான் வேஸ்டேஜ் வரும், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நார்மலாக வெயிட்லெஸ்க்கெல்லாம் நம்ம 13 அந்த மாதிரி போடுவேன். ஆனால் இந்த ஹெவி வெயிட் 32 கிராமுக்கு மேலே வரும்போது உங்களுக்கு 11, 40 கிராம் இல்லைனா 10க்கு கூட தர முடியும். ஜஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்க, அந்த டாலரே பாருங்க, ரொம்ப கிராண்டாக இருக்கும் டாலர். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காமிச்ச பீஸில் வந்து டாலர் வந்து ஹெவியாக இருந்துச்சு. இந்த பீஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சேன்னு நினைக்கிறேன், தெரியல. ரொம்ப ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள், இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த பீஸு. மற்ற பீஸ் எல்லாத்தோடையும் இந்த பீஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவான கிளிட்டரிங் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்கு. இதில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து லெங்த் வைக்க முடியாது. இப்போ இந்த அளவுக்கு நம்ம நெக்கோட அளவுக்கு வச்சேன்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதோட சைஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருக்கிற கலெக்ஷன் இது எல்லாமே. ஏன்னா வெட்டிங்காக காமிக்கிறேன். நான் ஒரு 4 பவுன் 3 பவுன் 5 பவுனுக்குள்ளே எடுக்கிறோம், சிங்கிள் பீஸாக எடுக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்தால் ஃபுல் கவர் ஆகும் உங்களுக்கு. 32 கிராம் வருது. 32 கிராம்னா கரெக்டாக வந்து 4 பவுன். 2 lakhsக்கு மேலே 7,000 வரும். ஓகே, இதுக்கு எல்லாமே 11 தான் போட்டிருக்கு. 11%க்கெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம் இவ்வளோ லைட் வெயிட்டில் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப கிராண்டான ஒரு ஐட்டம். நம்மக்கிட்ட உங்களுக்கு தெரியும் 2 பவுனுக்கு வெட்டிங் செட்டே கிடைக்கும். ஓகே, 2 பவுனுக்கு வெட்டிங் செட்டே வாங்க முடியும். ஆனால் கூட இப்போ இந்த 5 பவுனுக்கு நீங்கள் ஒரு பீஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மிக்சடாகவே எடுத்துக்கலாம். 2 பவுனுக்கு ஒரு ஆரம், நெக்லஸ்ஸு, அப்புறம் அதுக்குள்ளே ஒரு செயின், 2 ரிங்கு, ஒரு ஜோடி ஸ்டெட்டு, 4 வளையல் எல்லாமே எடுக்கலாம் 5 பவுனுக்கு. ஆனால் சிங்கிளாக வேணால் கூட இந்த மாதிரியும் கூட எடுக்கலாம்னு சொல்ல வரேன். ஏன்னா பெருசாக வேணும், எனக்கு கிராண்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும், பார்த்துக்கோங்க. நல்ல லெங்த் வருது, 30-31 இன்ச்சு வருது உங்களுக்கு டோட்டல் ஆரத்தோட லெங்த் வித் டாலரும் சேர்த்து. இதுவும் வந்து அதே தான் வருது, 32 வருது, கரெக்டாக 32 கிராம் வருது. 2 lakhsக்கு மேலே 7,000, 11% வேஸ்டேஜ். நெக்ஸ்ட் இந்த பீஸ் பாருங்க, இதுவும் நல்ல ஏரியா உங்களுக்கு கவர் ஆகும், பார்த்துக்கோங்க. போட்டால் இப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங் வேறு லெவலில் இருக்கும். மாங்காய் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கு, பக்கா மாங்காய் இல்லை, ஷேப் மாங்காய் மாதிரி கொடுத்துருக்கு. 32 32. ஜஸ்ட் ஆரமெல்லாம் 1 பவுன்லேருந்தே நம்மக்கிட்ட கிடைக்கும். ஆனால் ஏன் இது வந்து நம்ம இந்த மாதிரி இந்த இது காமிச்சிட்டே இருக்குது அப்படின்னா, வெயிட்டாக ஒருத்தர் கொஞ்சம் ஹெவியாக வேணும்னு நினைக்கிறவங்களும் இருக்குல்ல. நம்ம எப்போதும் 1 பவுன் 2 பவுன் மட்டும் போட்டு யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பெருசாகவும் வேணும்னு சொல்லிட்டு தான் இது இந்த மாதிரி காமிக்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட இது அவைலபிளாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு பாருங்கள். இது மாங்காய் டிசைனில் கொடுத்துருக்கு, பெரிய மாங்காய் வச்சு. இதுவும் ஃபுல்ஃபில் ஆகும் உங்களுக்கு, பாருங்கள். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து திருச்சியிலேருந்து உட்காந்துட்டு இருந்துச்சு. அவங்க இதுலேருந்து 1-2 பீஸ் செலக்ட் பண்ணிடுச்சு. அவங்க ஆக்சுவலாக 2 பொண்ணுங்க, அம்மாவும் 2 பொண்ணுங்களும் வந்திருக்கு. அவங்க வந்து இப்போ செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இதுலேருந்து ஒரு பீஸாக 2 பீஸாக என்னமோ செலக்ட் பண்ணேன். அப்புறம் என்னமோ அவங்க மாற்றிருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கூட வெயிட் கம்மியாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ எடுத்துகிட்ருக்கு. வெட்டிங்காக வந்தது அவங்க. 2 பேர்த்துக்கும் எடுக்கணும், செட்டாக எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 7 பவுன் போல் எடுக்கணும் என்னமோ, அந்த மாதிரி பட்ஜெட்டு தான். கண்டிப்பாக அந்த கமெண்ட்டு நான் போட்டு விடுறேன், உங்களுக்கு அது யூஸ் ஆகும். அவங்க எடுக்கப்புறம் நான் கமெண்ட் இல்லை சாரி ரிவ்யூ போட்டு விடுறேன். இதை பாருங்கள், இது ஒரு 23 கிராம் போல் வருது. 23-24ன்னு வைங்க, 23.88 வருது. 24னா உங்களுக்கு 12% வேஸ்டேஜ் வரும். 1,56,700 வரும் இந்த பீஸு. 1,56,700. எல்லாமே சூப்பராக இருக்குங்க, ஃபினிஷிங் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு மாங்காய் டைப் பீஸ் பாருங்கள், இது வந்து கிராண்டாக இருக்கும். பாருங்கள், ஒரே ஒரு பீஸ் போட்டாலே அவ்வளோ பார்வையாக இருக்கும், அதுதான் மெயினாக. பாருங்கள், நல்ல ஏரியா உங்களுக்கு கவர் ஆகும். இதோட வெயிட் பாருங்கள், 24 கிராம் தான். இதுவும் 24 கிராம். இப்போ மேக்ஸிமம் நம்ம எல்லாமே 24, 32, ஒன்று மட்டும் 38 இருந்துச்சு.
இனி லேயரில் பார்க்கலாம். நமக்கு லேயர் டிசைன் பாருங்க. லேயரில் வேற லெவல் பாருங்க. இந்த ஒரு பீஸ் பாருங்க. இது வைடாக வேணால் நீங்கள் உங்களோட ஐடியாவில் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் உள்ள இதுக்கு மேலே போடுற ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி, ஜுவலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படியும் வச்சுக்கலாம்னு சொல்ல வரேன். இப்படி வேணாலும் கொஞ்சம் விரிச்சு வேணாலும் இப்படியும் வச்சுக்கலாம். ஓகே, வேற லெவல் கலெக்ஷன். அது வெயிட் வருது. மொத்தமாக 5 லேயரு. அந்த 5 லேயரும் வந்து நல்ல ஹெவியாக கொடுத்துருக்கு, நல்ல பெருசாக ப்ரோடாக கொடுத்துருக்கு. இந்த டிசைன் நம்மக்கிட்ட வந்து ஜஸ்ட்டு 6 கிராமிலிருந்து 2 லேயரில் இந்த டிசைன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நம்ம ஷாப்பில். இதோட வெயிட் பார்த்துக்கோங்க. கரெக்டாக 40 கிராம் வருது. ஓகே, கரெக்டாக 40 கிராம் வருது. 5 பவுன். இதுக்கு ஜஸ்ட் 10% வேஸ்டேஜ் தான் வரும் உங்களுக்கு. 40 கிராம் எடுத்துருச்சுன்னா ஓன்லி 10% வேஸ்டேஜ். யாருக்காவது வெட்டிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு எடுக்கலாம். சின்ன ஐட்டம் எடுக்கும்போது தான் பர்சன்டேஜோ 1-2 எக்ஸஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும். இந்த மாதிரிலாம் எடுத்தால் உங்களுக்கு 10%க்கு இந்த மாதிரி பீஸ் வாங்கிக்கலாம். வேற லெவல் கலெக்ஷன். அதே லேயர் தான். இது எவ்வளோ வெயிட்னு எனக்கு தெரியல. ஓகே, இது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி தான் சேம். அது 40 கிராம் கரெக்டாக இருந்துச்சு. அது 37,750 தான் வருது. 38 கிராம் வருது. அது வந்து கரெக்டாக 40 கிராம் எடுத்துருச்சுன்னா உங்களுக்கு 2,56,500 வரும். இந்த பீஸ் சொல்கிறேன், 2,56,500 வரும் இது. ஓகே, இப்போ நம்ம வெயிங் பேலன்ஸில் வச்சிருக்கிற பீசஸ் வந்து இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 2,43,700 வரும். 2,43,700 இந்த பீஸும். அது வந்து உங்களுக்கு 2,56,500 வரும். 38க்கு 11% வேஸ்டேஜ் போட்டுருக்கு. 40 கிராமுக்கு வந்து உங்களுக்கு 2,56,500 வருது இல்லை. 2,56,500 வர்றதுக்கு 10% வேஸ்டேஜ் போட்டிருக்கு. 38 கிராம் வந்ததுக்கு 11% வேஸ்டேஜ் போட்டிருக்கு. ஓகே, சூப்பராக இருக்குங்க. வேற லெவலில் இருக்கும். ஒரு பீஸ் போட்டாலே போதும். இது 3 பவுனுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி 5 லேயரில் வேணால் கிடைக்கும். நான் ஜஸ்ட் வேணால் ஒன்று காமிக்கிறேன். 3 பவுனோட பீஸு. 3 பவுனுக்கு அதில் 5 பவுன் லேயர் இருக்கும். இந்த பீஸ் பாருங்கள். இது ஆக்சுவலாக 4 லேயர். நான் தப்பாக சொல்லிட்டேன். 5 லேயர் எல்லாம் 3 பவுனுக்கு வரும்போது 4 லேயர். ஆனால் இதுவும் ஏவரேஜ் அதே மாதிரி தான் உங்களுக்கு கவர் ஆகும் ஏரியா. பாருங்கள், ஜஸ்ட் 3 பவுன் தான் வருது. ஜஸ்ட் ஒரு ஐடியா. நான் 4.25 5 நீங்கள் பார்த்துல அதனால காமிக்கிறேன். இது 3 பவுன் தான் வருது. 3க்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 1,56,700க்கு நீங்கள் ஒரு 3 பவுன் கரெக்டாக வாங்கிக்கலாம். 1,56,700 தான் வரும் உங்களுக்கு 3 பவுன் எடுத்துருச்சுன்னா. அதுக்கு வந்து 12% போடுவேன். 40 கிராமுக்கு வந்து 10% வேஸ்டேஜ். இந்த பீஸ் ஃபர்ஸ்ட்லேயே எங்கே காமிக்கலன்னா உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும். என்னடா இதை எப்போ பார்த்தாலும் இது காமிச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இது என்ன காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னா இதுதான் எக்ஸைட்மெண்ட் ஆக்சுவலாக. இந்த அளவுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பீஸ் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பரான ஒரு கலெக்ஷன். அந்த அளவுக்கு பார்வையாக இருக்குது. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு லெங்த் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குங்க. நார்மலாக ஒரு ஆரத்தோடையும் லெங்த் இருக்குது உங்களுக்கு. நல்ல லெங்த் வரும்.